அனைவருக்கும் வணக்கம். 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் இலக்கண ஒவ்வொன்றும் எவ்வளோ வகைப்படும் அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவாக போடலாம். அப்போதான் கன்ஃபியூஸ் ஆகாது நமக்கு. தமிழ் மொழியின் இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். அதில் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்து, சார்பெழுத்து. அடுத்தது பாருங்க, சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அடுத்தது ஃபோர்த் ஒன், மயங்கொலிகள். எத்தனை மயங்கொலிகள்? 8. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்த 2 சொல்லினா, 3 சொல்லினா, அப்புறம் 3ஐயும் போட்டுக்குங்க. 3 டைப் லாவும் வருது. 3 டைப் லாவும் வருது. அப்புறம் 2 டைப் ராவும் வருது. ஸோ ந, ந, ல, ல, ர, ர 3மே வருது, பார்த்துக்குங்க. அடுத்தது சுட்டெழுத்துக்கள் 3. ஆ, இ, உ. சுட்டெழுத்துக்கள் ஒரு வினா வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஷார்ட்ஸும் போட்டிருக்கோம், பிளேலிஸ்ட்ல இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அடுத்து வினா எழுத்துக்கள் 5. எயா, ஓ, ஏ. இதுல மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்து எது, இறுதியில் வருவது எது, எல்லாமே போட்டிருக்கோம், பாருங்க, ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கோம். அடுத்தது இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். இலக்கண அடிப்படையிலாலும் 4 தான், இலக்கிய அடிப்படையிலாலும் 4 தான். இலக்கண அடிப்படையில் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படிங்கிறோம். பெயர்ச்சொல் பார்த்தீங்கன்னா 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். பெயர்ச்சொல் 6 வகைப்படுகிறது. அடுத்தது இடுகுறி பெயர் 2 வகைப்படும். இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். அதே மாதிரி காரண பெயரும் 2 வகைப்படும். காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். இடுகுறி பெயர்னால் 2 தான், காரண பெயர்னால் 2 தான். இடுகுறி பெயர்னா இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். காரண பெயர்னா காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். குற்றியலுகரம் 6 வகைப்படும். நெடில்தொடர், ஆயத்தொடர், உயிர்த்தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். ஸோ குற்றியலுகரம் 6 வகைப்படும். ஈஸிதான் ஞாபகம். நெடில், ஆயுதம், உயிர். வன்னு, மென்னு, இடை. வல்லினம், மெல்லினம், இடையினம் சொல்றோம்ல, அந்த இது வன்னு, மென்னு, இடை அப்படி ஞாபகம். அடுத்தது குறுக்கம். குறுக்கம் 4 வகைப்படும். நம்ம நிறைய படிச்சிட்டோம் இல்லையா? ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐகாரம் முதலில், ஐ மட்டும் தனியாக வரும்போது எப்படி, மொழிக்கு முதலில் வரும்போது எப்படி, மாத்திரை எவ்வளவு, எல்லாமே ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கு, இதையும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் 11th ஒன், வழக்கு 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இல்லை, இயல்பு வழக்கு 3 வகைப்படும். இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. தகுதி வழக்கு 3 வகைப்படும். இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இந்த வழக்கும் ஒரு வீடியோவா போட்டிருக்கோம். ஸோ வழக்கு நான் 2, இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கும் 3 தான், தகுதி வழக்கும் 3 தான். இயல்பு வழக்குனா இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இது இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. அடுத்தது போலி 3. முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி. இலக்கிய அடிப்படையில் சொற்கள் 4. இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். இயற்சொல் எளிதில் எல்லாருக்கும் புரியும். திரிசொல் கற்றோருக்கு மட்டும்தான் புரியும். இலக்கியங்கள்ல மட்டும்தான் வரும். திசைச்சொல் வடமொழியை தவிர பிற மொழியிலிருந்து வரும் சொல் திசைச்சொல். வடசொல்னா வடமொழியிலிருந்து வந்த சொல் வடசொல். இது எல்லாமே 7th இருக்குது, வீடியோ போட்டிருக்கோம், பாருங்க. அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழிகள். அதுல நம்ம அடுத்த வீடியோல கண்டினியூ பண்ணலாம். நன்றி, வணக்கம்.